ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ம் நீங்க அமைதியா இருந்திருந்தா நானே கிளம்பி போயிருப்பேன். இப்போ போயிட்டு தானே நந்தினி இருக்கோம். போறோம். ஆனா வீட்ல தேவையில்லாம நீங்க உங்க அம்மாவை வெறுப்பேத்திட்டு என்ன வேற கார்ல கூட்டிட்டு வர்றீங்க. எதுக்கு இதெல்லாம்? சோ வாட் நந்தினி, நீ முதல்ல ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்க, மாச செம்ம கெத்தா போய் இறங்க வேண்டாமா? நீ யாரு? சூர்யாவோட இல்ல சொல்ல வந்த. சார், இது ஒன்றும் என்னோட வேலை இல்லை சார். நான் ஒன்றும் எங்கேயும் கம்பெனிக்கு எல்லாம் போகல. விஜய் அக்கா வீட்டுக்கு தானே போறேன். இருக்கட்டும் நந்தினி, நான் உன்னை டிராப் பண்றேன். நீ ஜாலியா உன் வேலையை மட்டும் பாரு. சார், என் மனசெல்லாம் திரும்ப வீட்டுக்கு போனதும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அதுலயே தான் இருக்கும். போய் நிம்மதியா தூங்க முடியுமா? என்ன சொல்வாங்களோ ஏது சொல்வாங்களோன்னு அதே தான் ஓடிட்டே இருக்கும். நந்தினி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அதையும் மீறி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன அந்த பிரச்சனையே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்ல போறியா? இல்ல சார். என்ன சிரிக்கிற? சார், அப்படியே என்ன மாதிரியே சொன்னீங்களே சார். எக்ஸ்பீரியன்ஸுமா, கேட்டு கேட்டு அவ்வளோ மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நீ சொல்லிருக்க. ஆமா நந்தினி, நீ வீட்ல பேசும்போது தான் நானே கேட்டேன், என்ன திடீர்னு ஃபுட் பிசினஸ்ல இறங்கி இருக்க நீ? பிசினஸ் எல்லாம் இல்ல சார். சும்மா இட்லி இடியாப்பம் செஞ்சு கடைங்களுக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அது என்ன அவ்வளோதான்? எல்லாமே பிசினஸ் தான்மா. பிசினஸ்லாம் பெரிய விஷயம் இல்லையா சார்? இத பாருமா, பிசினஸ்னா என்ன? வியாபாரம். வியாபாரம்னா ஒண்ணுதான் பிசினஸ். அதுல பெருசு சிறுசுலாம் இல்ல, வியாபாரம். ஓகேவா?